வந்து நீங்க படிச்ச மனப்பாட வசனம் முன்னாடி சொல்லலாமா? பிகினர் பிள்ளைங்க வாரீங்களா? வாங்க பாப்பா, பிகினர் பிள்ளைங்க முன்னாடி அங்க வசனம் சொல்ல. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க இந்த பொண்ணுக்கு. மனுஷனை பூமியில் மண்ணிலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்பா. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள அசம்பிளில படிச்ச பாட்டுக்கு ஒருக்கா கூட டான்ஸ் ஆடலாமா? இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? அப்ப நம்ம இப்ப டான்ஸ் ஆடலாமா? இவ்வளவு நேரம் கிளாஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஹாய், ஹலோ, ஹலோ, சபாஷ், ஹாய், ஹலோ, சபாஷ். Are you ready? விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளும் நீ பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளும் நீ பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. இழந்ததை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். யோபு விசுவாசித்தார், இழந்ததை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். சூப்பரா எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. ஒரு கிளாப் கொடுத்துட்டு உட்காருங்க பாப்போம். சரி, இன்னைக்கு நம்ம இப்போ டே 4ஓட வசனம் படிக்க போறோம். சரியா? டே 4ஓட நோக்கமும் வசனமும் படிக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Are you ready? இன்னைக்கு 4வது நாளோட வசனத்தை படிக்கலாமா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னையோட 4வது நாள் நோக்கம் வந்து பண்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள். பண்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119 34 வசனம்.
நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:34. இந்த வசனத்தோட ஆக்ஷன் பார்க்கலாம். நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:34 நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:34. இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க வசனம் சொல்லணும். எல்லாம் இன்னொரு வாட்டி சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் எழுமுங்க, ஒருத்தர் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் மற்றவங்க உட்காருங்க. இந்த பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் யார் எழுமுங்க? ஃபர்ஸ்ட் எழும்பிரணும். வசனம் கேட்டா டக்குனு எழும்பிரணும். முன்னாடி வா. சொல்லுங்க. ஆக்ஷனோட சொல்லுங்க. நான் உமது 34. தம்பிக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். நான் உமது வேதத்தை பற்றி கொள்ளுவேன். என் முழு இதயத்தோடு நான் கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:34. தங்கச்சிக்கா நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். சரி, இப்போ நமக்கு டே 4ஓட வசனத்தை படிச்சாச்சு. இனிப்போ ஜெஃபியாக்கா நமக்கு டே 4ஓட சாங் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாரும் ஒருக்கா அக்கா பாடுவாங்க, அதுக்கப்புறமா அக்கா கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். சரியா? பாடுவீங்களா? குட். பிசாசு காத்திருக்கான் தந்திர பிசாசு வளைய விரிச்சு காத்திருக்கான் கள்ள பிசாசு காத்திருக்கான் தந்திர பிசாசு. பைக்க காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே, மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ, இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எதிர்த்து நெல்லு. பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எதிர்த்து நெல்லு. இயேசுவின் பலத்தினாலே அவனை வெல்லு, இயேசுவின் பலத்தினாலே அவனை வெல்லு. வாட் ஈஸியா இருக்கா? இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? டே 4 நோக்கம் என்ன? டே 4 நோக்கம் என்ன? சத்தமா இன்னைக்குள்ள பாட்டு படிக்கலாமா? நான் சொல்லவே ரிப்பீட் பண்ணுவீங்களா?
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? என்ன வந்துச்சு பாட்டுல? ஜிம் ஜிம் ஜிம். சரியா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் அது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? ஜிம் 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 சொல்லணும். அடுத்து சொல்லிட்டா? வலைய விரிச்சு, சத்தமா வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு. காத்திருக்கான் காத்திருக்கான் கதிர பிசாசு. அடுத்து சொல்லிட்டா? வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு. காத்திருக்கான் காத்திருக்கான் கதிர பிசாசு. கேட்ஜெட்ஸ காட்டி உனக்கு தூண்டில் போடுவான். கேட்ஜெட்ஸ காட்டி உனக்கு தூண்டில் போடுவான். பணத்தை காட்டி பைக்கை காட்டி மைக்கி போடுவான். பணத்தை காட்டி பைக்கை காட்டி மைக்கி போடுவான். மயங்கி விடாதே, வலையில் விழுந்து விடாதே. மயங்கி விழாதே, வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பில் நீ சிறப்பானவன். இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி, பிரேயர் பண்ணு. சாத்தான நீ என்ன பண்ண? எப்படி நிக்கணும்? எதிர்த்து நில்லு. சரியா? பைபிள் வாசி, பிரேயர் பண்ணு. சாத்தான நீ எதிர்த்து நில்லு. இயேசுவின் பலத்தினாலே அவனை வெல்லு. இயேசுவின் பலத்தினாலே அவனை வெல்லு. சரி, ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஹாய், ஹலோ, 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 ஹாய். எல்லாரும் டான்ஸ் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நாங்க டான்ஸ் ஆடும்போது நீங்க என்ன பண்ணணும்? கிளாப் பண்ணி பாடணும். சரியா? வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு. காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு. காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டில் போடுவான். பணத்தை காட்டி பைக்கை காட்டி மைக்கி போடுவான். மயங்கி விடாதே, வலையில் விழுந்து விடாதே. மயங்கி விடாதே, வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ. இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி, பிரேயர் பண்ணு. சாத்தான நீ எடுத்து நில்லு. பைபிள் வாசி, பிரேயர் பண்ணு. சாத்தான நீ எடுத்து நில்லு. இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு. இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு. காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு. காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டில் போடுவான். பணத்தை
காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே, மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ, இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு, இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு. ஜும் 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 ஜும். சரி, டான்ஸ் புரிஞ்சுதா? இது சிம்பிளான ஆக்ஷன் அல்ல. இப்போ நீங்களாம் எங்க கூட சேர்ந்து பாடி ஆட போறீங்க, சரியா? ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய், சபாஷ், ஹாய், ஹலோ, சபாஷ். ஆர் யூ ரெடி? சவுண்ட் காரணம் எனர்ஜி போச்சா? ஆர் யூ ரெடி? பிள்ளைங்க எல்லாம் எழுமுங்க, கை தட்டு. யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது? வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டி போடுவான், பணத்தை காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே, மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ, இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு, இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு. ஜிம் 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 ஜிம். எல்லாரும் சூப்பரா ஆடுனீங்க. இன்னொருக்கா கூட ஆடலாமா இந்த பாட்டுக்கு? சாத்தானை எப்படி விரட்டணும்? எப்படி? பைபிள் வாசிச்சு பிரேயர் பண்ணி சூப்பரா சாத்தானை விரட்டலாமா? சாத்தானை விரட்ட ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஆர் யூ ரெடி? சவுண்டே காணும். சாத்தானை விரட்ட நிறைய எனர்ஜி வேணும். ஆர் யூ ரெடி? வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. வலைய விரிச்சு வலைய விரிச்சு காத்திருக்கான் காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் காத்திருக்கான் தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டி போடுவான், பணத்தை காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே, மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ, இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. பைபிள் வாசி பிரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நில்லு. இயேசுவின் பலத்தினாலே அவன வெல்லு, இயேசு
இயேசுவின் பலத்தினாலே அவனை அளந்து ஜும் 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 ஜும். இப்போ முன்ன வந்து அனிஸ், அடுத்தது தம்பி பர்னேஸ், அப்புறம் ஹரிஸ், ஜேஜேஸ் எல்லாம் முன்ன வாங்க சீக்கிரம். அவர் ருத்ரன் முன்ன வாங்க சீக்கிரம். தீபக்கு ஓடிவா. எல்லா பிள்ளைகளும் ஆக்ஷன் பண்ணி நல்ல கை தட்டியா. சூப்பர் சூப்பர். வலைய விரிச்சி காத்திருக்கா கள்ள பிசாசு, காத்திருக்கா தந்திர பிசாசு. வலைய விரிச்சி காத்திருக்கா கள்ள பிசாசு, காத்திருக்கா தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டி போடுவான், பணத்தை காட்டி பைக்க காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே, வலையில் விழுந்து விடாதே, மயங்கி காலையில 10 மணி ஆகுது, என்ன எந்திக்கல. ஏ ஜெனி, உங்களுக்கு வேற வர வேலையும் இல்லை. ஏ ஜெனி, எந்திக்க சொன்னா எந்திக்கவும் மாட்டா. காலேஜுக்கும் போனோம், நேரமா ஆகுது. ஏய் ஜெனி, என்னம்மா? எந்திரி. என்ன தட்டி இப்படி டீ தட்டி விட்டுட்டியா? எந்திரி நீ, எந்திரி. ஏமா ஒரு 5 நிமிஷம் தூங்க விட மாட்டீங்களா? 5 நிமிஷம் தூங்கிட்டு காலேஜ்ல யார் போய் வெளியே நிப்ப? நானா நிப்பேன்? சரி கிளம்பி கத்தாதீங்க காலையிலே. இந்த கிளவிக்கு வேற வேலையே இல்லை. குளிக்கணுமா காலேஜுக்கு போக, அது வேற ஒரு பெரிய வேலை. சரி பல்லு மட்டும் வளக்கிட்டு போவோம். இந்த ஸ்ப்ரே வேற எங்க போச்சுன்னு தெரியல. அப்போதான் மேல நாத்தமும் அடிக்காது, குளிக்காம போனா யாருக்கும் தெரியாது. ஸ்ப்ரே வேற காணோம். மா ஸ்ப்ரே எங்கம்மா? குளிக்க மாட்டா, ஒன்னும் செய்ய மாட்டா, ஸ்ப்ரே மட்டும் வேணும் அவளுக்கு. இந்த அம்மாமார்களே இப்படிதான், அசிங்கப்படுறது மட்டும்தான் வேலை. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. போ. நீங்க யாராச்சும் ஸ்கூலுக்கு காலையில பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு போவீங்களா? இல்ல எல்லாம் குளிச்சுட்டு தானே போவோம். ஆனா ஜெனி இருக்காளே, குளிக்கவும் மாட்டா, எலும்பி பல்ல தேய்ச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே இப்ப இங்கிலீஷ்காரனோ கொண்டு வந்திருக்கானோ பத்தியலா, அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவா, காலேஜுக்கும் போயிடுவா. ஆமா, அந்த சென்ட் எடுத்து அடிச்சுட்டு தான் போவா. இதான் அவளுக்கு வழக்கமே. சரி, இன்னைக்கு காலேஜ்ல வேற என்ன கிளாஸ்ன்னு கூட தெரியல. பேசாம இன்னைக்கு கிளாஸ பங்கெடுத்துட வேண்டியதான். என்ன பாட்டு ஒன்றும் காணுமே. நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு போலானா? இன்னும் கடைசி சூப்பர் பாட்டு. என்ன ஒண்ணு போறது பாரு, எரும மாடு ரோட்ல பேசிட்டே போகுது. அது என்னது, வண்டி வருதா கார் வருதா ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாம்மா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? எங்கதான் போய் பிழைக்க போறீங்களோ, எங்கதான் போய் வண்டிகள்ல விழுந்து சாக போறீங்களோ தெரியல. போனு கிடைச்சிட்டா போதும். நீங்க ரோட்ல போற வண்டியும் தெரியல, ஆட்களும் தெரியல, இப்படியே அநேகர் சுத்தி திரியுறாங்க. சரி வந்துருவான்ப்பா காலையிலேயே சும்மா பூமர் போட. பஸ் ஸ்டாண்ட்லேயே இருப்போம் கொஞ்ச நேரம். இந்த அம்மாவுக்கு வேற என்ன பதில் சொல்றதுக்கோ. கடையில் போய் ஒரு சிகரெட்டாவது வாங்கிட்டு வருவோம்.
அம்மா பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதும்மா. அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுமா. அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. என்ன இந்த சின்ன பொண்ணு நமக்காக சாரி கேக்கா? சே, அவங்கள்ட்ட ரூபா இல்லாதனால தானே என்கிட்ட வந்து கேட்டாங்க. தப்பு பண்ணிட்டேனோ? என்னன்னாலும் அவ்வளோ ஹார்ஷாக நடந்திருக்க கூடாதுல்ல. பேசாமல் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாமா? ஆனால் நமக்கு ஈகோ விட மாட்டேங்குதே. சரி, இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது நான் அறிவு கெட்டதனமாக நடந்துட்டேன். நான் சாரி கேட்டுறேன். சாரிங்க பாட்டி, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பாட்டி. சரிம்மா, மன்னிச்சிருங்க பாட்டி. இந்த டிராமால இருந்து என்ன புரிஞ்சது உங்களுக்கு? இந்த டிராமால அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பொண்ணு, சரியா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டிக்கா, யார் பேச்சையுமே கேட்க மாட்டிக்கா. அவன் வழியில வர அந்த அங்கிள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா, அந்த பிச்சைக்காரங்களை கூட அவ்வளோத்துக்கு மோசமா நடந்துக்கிட்டா. ஆனா ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணோன்னு அந்த கெட்ட பிள்ளைக்கு எப்படி தோணுது? ஐயோ, இந்த சின்ன பிள்ளைலாம் நல்ல பண்பை காணிக்குதே, நம்ம இவ்வளோ மோசமான கெட்ட பண்பை காணிக்கிறோமே அவன் மனம் திரும்புறா. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்கூலில் உங்கள்கிட்ட 2 பென்சில் இருக்குது, உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்டால் கொடுப்பீங்களா? சில பேர் கொடுப்போம், சில பேர் அதுக்கு இவளுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு நம்ம போய் சொல்லுவோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? பென்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டனாலும் அப்படி பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க நல்ல பண்பை நீங்கள் வெளியே காணிக்கணும். அப்போதான் அதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் மனம் திரும்புவாங்க, சரியா? நம்மளாம் யாரு? பண்பில் விசேஷித்தவர்கள், சரியா? அதனால நம்ம என்ன பண்பை காணிக்கணும்? நல்ல பண்பை காணிக்கணும். டிராமா பிடிச்சிருந்தா சரி, ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம நல்ல நாடகம் நம்ம பார்த்தோம். இப்போது நல்ல பண்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்ம எல்லாரும் நல்ல பண்போடு இந்த உலகத்தில் வாழணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். போகிற இடங்களில் கவனமாக போகணும். நல்ல பண்பை ஜனங்கள் மத்தியில் நம்ம வீட்டில் வெளிப்படுத்தணும். நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல பண்பை தாங்க, நல்ல குணமுள்ள பிள்ளையாக நான் மாறணும். ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடி கையை கூப்பி ஜெபம் பண்ணுங்க. நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். எல்லா இடத்திலும் நான் நல்ல பிள்ளையாக வாழணும். ஏசப்பா, நல்ல பண்புள்ளவளாய், நல்ல பண்புள்ள குழந்தையா என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளின் VBSக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்த பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாய் எங்களோடு கூட இணைந்து பாடல் பாடவும் நடனம் ஆடவும், நல்ல நடனங்களை ஆமேன் ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், நாடகங்களை நல்ல முறையில் கவனித்து தன்னை ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து அதற்காக ஸ்தோத்திரம். பல கிராமத்திலிருந்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்தது நிமித்தமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நல்ல எடுத்து பாஸாக ஆண்டவரை எழுதின பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்டை காண ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் தடைப்பட்டு போகாதபடி நாளை தினத்திலும் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாரையும் பெற்றோர்கள் அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். கடைசி வரையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும். இங்கிருந்து பிரயாணப்படுகிற எல்லா பிரயாணங்களிலும் உடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், நன்மைகளை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.